இங்கே ஒரு கேங் ஒரு பேங்குக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற பணத்தை எல்லாம் திருடுறாங்க. அவங்க திருடுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பேங்கோட மேனேஜர் இந்த கேங் லீடரோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு. இந்த உண்மை தெரிஞ்ச அந்த கேங் லீடர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறான். அப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்றதுக்கு சில பேர் வராங்க. அவங்க கிட்ட இருந்து இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை இப்ப காப்பாத்துறான். அதுக்கப்புறமா தான் இவனுக்கு உண்மை தெரியுது, இவங்களை திருட சொன்னதும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ண ஆள் அனுப்புனதும் அந்த பேங்கோட ஓனர் தான். பேங்க்ல இருக்க பணத்தை எல்லாம் திருடிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டா அந்த பழியெல்லாம் அந்த பொண்ணு மேல போயிடும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணி இருப்பான். இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பேங்குக்குள்ள திருட போற மாதிரி போயிட்டு எடுத்த பணத்தை எல்லாம் அப்படியே திருப்பி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த ஓனர் அங்க வந்துடுறான். இப்ப அந்த ஓனருக்கு இவங்களுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேங்குக்குள்ள வர போலீஸ் அந்த ஓனரை அரெஸ்ட் பண்றாங்க. பேங்க்ல இருந்து திருடு போன பணத்தை எல்லாம் அந்த ஓனரோட வீட்டுல இருந்து பறிமுதல் பண்றாங்க. இவங்க கேங்ல இருந்து ஒருத்தப்ப அந்த ஓனர் கூட சேர்ந்திருப்பான். ஓனர் பேங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஓனருக்கே தெரியாம அந்த வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பான்.